கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனைடு குப்பி, எதிரிகள் திரண்டு வந்தாலும் எதிர்த்து நின்று போர் தொடுக்கும் போர்வால் எங்க அண்ணன் ஹீமன் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக PK-47 எடுத்து சுட்டு வேற லெவல் பண்ணிருக்காரு. அவர்களின் தம்பிகள் நாங்கள். எங்களை தொட்டீங்கன்னா இடி உழுகும். யாரா நீங்க? ஏன்டா அடிக்கிறீங்க? ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்க ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு இப்படிலாம் நீ பேசுவ? எங்களை பார்த்தா உனக்கு என்ன நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி தெரியுதா? பிரிச்சிருவேன். ஆமா, நீங்க நார்மல் பீப்புள்ஸே கிடையாதுடா. டேய் இங்க பாருங்க பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு விளைவிக்கிற வகையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பாதிப்பா? இதெல்லாம் நாங்க கண்டிப்பா கேட்டே தீருவோம். சார் நாங்க ஒழுங்கா போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பொதுமக்கள் எல்லாம் ஒழுங்கா திரட்டி தான் இந்த இது நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏய், நீ போலீஸ்டா பர்மிஷன் கேளு, இல்ல வந்து கவர்னர்ட்டே பர்மிஷன் கேளு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கள்கிட்ட கேட்டியா? உங்ககிட்ட நாங்க ஏன் சார் கேட்கணும்? கேட்கணும்ல, ஏன்னா இங்க கவர்மெண்ட் நாங்க தானே. நீங்க தான் கவர்மெண்டா? ஆமா, நாங்க யாருன்னு நினைக்கிற? தலைவரின் விழுதுகள்ரா. எங்கள்கிட்ட கேட்காம நீ ஒண்ணு நடத்த முடியுமா? சொல்லு. சரி, அதை விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க சார். நாங்க வந்து பேச வந்த விஷயத்த பேசிட்டு போயிடும் சார், ப்ளீஸ். நீ என்னமோ பேசி தொலை, ஆனா எனக்கு என் தலைவனை பத்தி நீ பேசணும். அப்படி பேசினீங்கன்னா 5 நிமிஷம் என்ன 10 நிமிஷம்னாலும் இங்கே கை கட்டி சொல்லுங்க சார் கேட்டுட்டு இருப்போம். பேசு, தலைவனை பத்தி பேசு. தலைவனை பத்தி பேசணுமா? சரி, சரிப்பா, நான் பேசுறேன். சரி, நான் பேசுறது கூட இருக்கட்டும். உங்க தலைவர் வந்துட்டு என்ன பண்ணாருங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை வாங்கி நான் அப்படியே பேசிடுறேன். என்னப்பா இப்படி கேட்ட? என் தலைவன் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிக்கிறாப்ல. அப்படியா? 24 மணி நேரம் பாட்டில் எங்க வேணாலும் கிடைக்கும். நாங்க கேரண்டி. இதெல்லாம் பண்ணது யாரு? எங்க தலைவர் சாரு.